3.0 நிகழ்ச்சிக்காக காசியில் இருக்கேன். காசியில் இருக்கிற இடம் மணிகர்ணிகா காட். காட்டுனா படித்துறைன்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா காட் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பழமையான படித்துறைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இறந்து போனவங்களை தகனம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், மறுபிறவி கிடையாதுங்கிற ஒரு நம்பிக்கை காரணமாக நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோட உடலை தகனம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்த பற்றி ஒரு புராண கால வரலாறு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனுடைய மகன் தட்சன் அவங்களுடைய மகளாக தாட்சாயினியும் பார்வதி தேவி பிறக்கிறாங்க. அவங்க வளர்ந்து ஆளாகி சிவனை திருமணம் செய்கிறாங்க. அது வந்து தட்சனுக்கு பிடிக்காதனால அவங்க 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. திருப்பி தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துக்கு வந்து தாட்சாயினியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி வரும்போது தட்சன் அனுமதிக்காததுனால, அவமானப்படுத்துறதுனால அவங்க வந்து அந்த யாகத்தீயிலேயே விழுந்து உயிர் நீத்துறாங்க. ஸோ அவங்க எரிந்த அந்த உடலை சிவன் வந்து தூக்கிட்டு இமயமலைக்கு போகிறாரு. அங்கே போன உடனே விஷ்ணு தன்னுடைய சக்கரம் மூலமாக 51 பாகங்களாக பார்வதி தேவியுடைய அந்த தாட்சாயினுடைய உடலை துண்டாக்கி அதை வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து துண்டாக்கப்பட்ட 51 பாகங்களாக துண்டாக்குறாங்க. துண்டாக்கப்பட்ட அந்த துண்டுகள் வந்து உலகத்துடைய பல பகுதிகளில் போய் விழுது. பங்களாதேஷ், நேபாளம், திபெத், இந்தியா. ஸோ அதில் பல இடங்களில் விழுந்த ஒவ்வொரு பாகம் விழுந்த இடமும் ஒரு கோவிலாக மாறுது. ஸோ சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்களாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான 3 சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று வந்து திருவானைக்காவில் இருக்குது. மொத்தம் அந்த 3 சக்தி பீடங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 48 சக்தி பீடங்களும் பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் வந்து பரவி இருக்குது. அதுதான் வந்து விஷயம். நம்ம ஊரில் இருக்கிறது 3 சக்தி பீடங்கள் தான். அதில் 11வது சக்தி பீடம் ஸ்ரீ தேவகர்பா தேவி எலும்புகள் விழுந்த இடம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலுக்கும் குமரக்கோட்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய மகாகாளி கோவில். இதுதான் ஆதி காமாட்சின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் ஸ்ரீ கங்கால பைரவர். 19வது சக்தி பீடம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸ்ரீ நாராயணி தேவி. அங்கே வந்து மேல் பல்வரிசை விழுந்த இடம் சுசீந்திரம் தானமலையான கோவில். அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் ஸ்ரீ சங்கார பைரவர். 46வது சக்தி பீடம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தேவி. ஸோ அது விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முகவாய்க்கட்டை. அது வந்து திருவானைக்காவில் தமிழ்நாட்டில். ஸோ கால பைரவர் அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் ஸ்ரீ விருத்தாட்ச பைரவர். அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் ஸ்ரீ விருத்தாட்ச பைரவர். இது ஒரு சத பகுதிங்க. சொல்லுங்கள் ஏதோ ஒரு சத பகுதி. ஸோ இப்படி வந்து இங்கே எரிந்த உடல்லேருந்து சில பாகங்கள் எடுத்து தண்ணீரில் நேரடியாக கரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே எரிக்கிறது, கரைக்கிறது இதெல்லாம் நேரடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 31 சக்தி பீடங்கள் மட்டும் இல்லாமல் 51 சக்தி பீடங்கள் மட்டும்னால அந்த விழுந்த இடத்த வந்து இங்கே மணிகர்ணிகா விழுந்த இந்த இடம் அப்படிங்கிறதுனால மணிகர்ணிகா காட்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த கம்மல் விழுந்த இடத்துக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்க. இங்கே 24 மணி நேரமும் உடல் எரிந்து கொண்டே இருக்கும். நிறைய உடல்கள் வந்து கொண்டே இருக்கணும். மறுபிறவி கிடையாது, மோட்சத்துக்கு போகணுங்கிற நம்பிக்கை காரணமாக இந்த உடல்களை கொண்டு வந்து अरे लूटा मत लोग यार, आराम से अरे लेके ऐसे ऐसे बस होगा। இந்த இடத்துல இப்படி 24 மணி நேரமும் பிணங்கள் எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷங்களாக தொடர்ந்து இப்படி எரிஞ்சிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி சில கோபுரங்கள், கோவில்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட தொடர்ந்து இங்கே வந்து இறந்து போகிறவங்களை வந்து இங்கே வந்து எரிச்சா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுங்கிற நம்பிக்கைக்காக பல ஊர்கள்லேருந்து வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படியே உடல் பாகங்கள்லாம் எடுத்து தூக்கி வெளியில் போட்டுருக்காங்க. நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், புனேயில் இருக்கக்கூடிய பானுபென் பல்கலைக்கழகத்தோட பானுபென் கட்டிடக்கலை கல்லூரியோடு இணைந்து பல்வேறு முன் நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விரைவில் இந்த இடத்த இன்னும் மேம்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே வர்றவங்க வந்து இந்த இடத்த வந்து பார்த்து ஒரு அரை மணி நேரம் இங்கே செலவு செய்யும்போது உண்மையிலேயே வந்து வாழ்க்கைங்கிறது இவ்வளவு தான், மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை இவ்வளவு தான், ஒரு உடல் எரிந்து சாம்பலாகி போகிற இந்த ஒரு சின்ன விஷயம் தான். இதற்காக தான் நம்ம வந்து கோபம், பொறாமை, காமம் இன்னும் பல எண்ணங்களால் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வந்து பல தவறுகளை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஒரு இடமாக இது இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இங்கேருந்து போகிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது, முக்தி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இதன் மூலமாக
ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் அப்படிங்கிறத வந்து விளக்குற விதமாக தான் இந்த மணிகர்ணிகா காட்டு வந்து இருக்குது. ஸோ கங்கை நதி கரையில் ஒரு மேடை மாதிரி மேலே ஒரு இடத்துல தான் அதை வச்சுருக்காங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. ஒரு சின்ன சந்து வழியாக தான், வாகனம் எதுவும் வராது, நடந்து தான் வரணும். கிட்டத்தட்ட காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு தான். ஆனால் ரொம்ப நீண்ட தூரம் நடந்து வந்தால் தான் இந்த இடத்த அடைய முடியும். ஸோ நீங்கள் காசிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, ஒரு அரை மணி நேரம் இருந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். இதை பார்க்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தீய எண்ணங்கள்லாம் அழிஞ்சு ஒரு புது வாழ்க்கை பிறக்கும். இதற்காகத்தான் நம்ம வந்து இவ்வளவு சாம்பலாக போக போகிற இந்த உடலுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து பல தவறுகளை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான ஒரு இடமா இந்த இடம் அமையும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இரவு ஒரு 8:30 மணி இருக்குது. 8:30 மணிக்கு இரவு ஒரு 8:30 மணி. ஸோ 8:30 மணிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் இங்கே இருந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து இது மாதிரியான இடுகாடு சுடுகாட்டுக்கெல்லாம் மாலைக்கு மேலே நிறைய பேர் போகவே மாட்டாங்க. ஆனால் இரவு 8:30 மணிக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளோ மக்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வராங்க. பொதுவாக ஊர்கள் வந்து பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஆண்கள் பெண்கள் இடத்துக்கு வந்து வணங்கி அமைதியாக ஒரு தியானம் மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்கே எரியக்கூடிய இந்த பிணங்கள் யார் அவங்க உறவினர் தெரியாதவர்கள் தான். ஆனால் இங்கே இருந்து அதை வந்து அவங்க செய்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த உடலை கங்கையில் குளிப்பாட்டி எடுக்கிறாங்க. கங்கையில் இந்த உடலை குளிப்பாட்டி எடுத்துட்டு திருப்பி மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல தகனம் பண்ணுறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் உடல்கள் அப்படியே கங்கையில் விட்டுருவாங்க. இப்போ எடுத்து வந்து இங்கே தகனம் செய்கிறாங்க. பல ஊர்லேருந்து இங்கே கொண்டு வராங்க. மறுபடியும் கிடையாது. ஆனால் இந்த பிறவியில் பட்ட துன்பமே போதும், நீங்கள் வேண்டாம் ஒரு பிறவின்னு நினைக்கிறதா இங்கே வந்து இதை பண்ணுறாங்க. நேரமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ படங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட வாடகை எதுவுமே இல்லை. ஒரு திருநீர் மனம் தான் அதிகமாக அந்த இடத்துல வீசி இருக்கு. இது வந்து இதுவும் ஒரு வழிபாட்டு தலமாக தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சிவனை சுடலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் கூட அப்படிதான் இறைவன் இருக்கிற இடமா எல்லாரும் உறவினர்லாம் முன்னப்பின்னு தெரியாத அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து வணங்கிட்டு போகிறாங்க. வரிசையாக தினங்கள் வந்து கொண்டே இருக்கு. காலையில் முக்கி எடுத்து இங்கே தான் கொண்டு எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க. இதை பார்த்தா முகலும் அது என்ன घंटा लगे भैया ओके चलावा था वो இது வரைக்கும் இந்த மணிகர்ணிகா காட் எத்தனையோ பேர் போய் வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் இரவு நேரத்தில் இங்கே தமிழில் யாருமே வீடியோ எடுக்கலை. ஃபஸ்ட் டைமாக நம்ம எம்பிஆர் இன்ஃபோடெய்னர் சேனல் மூலமாக இரவில் ஒரு 3 மணி நேரம் மணிகர்ணிகா காட் எரியிற பிணங்களோடு இருந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாடுகள் வந்து ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். ஆனால் காசி நகரத்தில் மட்டும்தான் இந்தியாவிலேயே சுற்றி கடைகள், மக்கள் வாழக்கூடிய இடங்கள், கோவில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகில் நெருக்கமாக இவ்வளவு பெரிய ஒரு சுடுகாடு வந்து இருக்குது. அதுவும் 24 மணி நேரமும் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு சராசரியாக 400க்கும் மேற்பட்ட பிணங்கள் இங்கே வந்து எரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வேத காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் 3500 வருஷங்களாக தொடர்ந்து இங்கே பிணங்கள் எரியூட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே பிணங்கள் எரிக்கப்படுறப்போ எந்த விதமான ஒரு ஸ்மெல்லும் வர்றதில்லை. அந்த பிணம் எரியிற வாடை சுத்தமாக இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் நின்னோம், ஆனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. இதற்கு இந்த இடத்துடைய புனிதம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அந்த பிணங்களின் மீது பூசப்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான பொடி கலந்த திரவம் அதுதான் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, பகலில் கீழெல்லாம் முழுக்க எரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரவு நேரத்தில் மேலே ஒரு மிகப்பெரிய மேடை, இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து சுற்றி எரியூட்டப்பட்டுகிட்டே இருக்குது. தொடர்ந்து பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க, விதவிதமான மரங்கள். இந்த மரங்களை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து எரியறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மரங்கள் விற்கிறது, அந்த மரங்களை தூக்கிட்டு வர்றது, பிணங்களை தூக்கிட்டு வர்றது, பூ விற்கிறது, இறுதி சடங்குக்கு தேவையான பொருட்கள் விற்கிறது, ஒரு துணியில் சுற்றி தான் கொண்டு வராங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த செயல்கள் செய்கிறதன் மூலமாக மட்டும் 100 குடும்பங்கள் இங்கே வந்து வாழ்வாதாரத்தை வந்து பெற்றுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 100 குடும்பங்களுக்கு இந்த செயல்கள் மூலமாக தினமும் வந்து உணவு கிடைக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிணங்கள் எரிக்கப்படுறப்போ வந்து அகோரிகள் இருக்காங்க, அவங்க வந்து பிணங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் எந்த அகோரியுமே வந்து பார்க்கல இந்த இடத்துல.
நிறைய அகோரிகள் வந்து வருவாங்களாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பாக மார்ச் மாதம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குது. அந்த நேரத்தில் வந்து இங்கே அகோரிகள் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போனது ஆகஸ்ட் மாதம்னால இங்கே பெரிய அளவில் அகோரிகள் யாரையும் பார்க்க முடியல. அதுலேயுமே தமிழ் பேசக்கூடிய அகோரிகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய விதமாக நிர்வாணமாக இருக்கக்கூடிய அகோரிகள், ஆடை அணிந்திருக்கிறவங்க, நரமாமிசம் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, இப்படி நிறைய விதவிதமான அகோரிகள் இருக்காங்க ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளில். பொதுவாக வந்து இங்கே 84 படித்துறைகள் இருந்தாலும் அதில் பழமையானது இந்த மணிகர்ணிகா காட். அதை விட முக்கியமானது வந்து அதிகமான மக்கள் வந்துட்டு போகிற இடமும் இதுதான். ஏன்னா இங்கே வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு நாள் இப்படி ஒரு சூழலுக்கு தான் போகிறோம். ஆனால் அதில் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வரதா வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு கதை, புராண கதை, அதனுடைய ஒரு விஷயம் மணிகர்ணிகா காட்டுங்கிறது. அவங்களுடைய அந்த ஆபரணம் வந்து அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன் விழுந்த இடம் அப்படிங்கிறதுனாலையும் கூட இந்த பெயர் வந்துச்சு. ஆனால் இங்கே அதிகமாக சொல்லப்படுதுன்னா இந்த இடத்துல வந்து இறுதி சடங்கு நடத்தி அவருடைய பிணம் எரியூட்டப்பட்ட அவருக்கு வந்து மறுவாழ்வு இல்லை, நேரடியாக அவர் வந்து சொர்க்கத்துக்கு போகிற நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டுமே நிறைய பேர் இங்கே கொண்டு வராங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காசியுடைய தொப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்ம ஊர்லாம் சுடுகாட்டுக்கு பெண்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே சாதாரணமாகவே எல்லாருமே வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு வித்தியாசமான இடமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய படித்துறைகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம போட் வழியாகவும் வரலாம் இந்த இடத்துக்கு. இப்படி நேரடியாக நடந்து வரதா இருந்தால் வரலாம். தஷ்வமேத காட்டிலேருந்து மிக அருகில் தான் இந்த இடம் இருக்குது. ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸாக நான் சுற்றி வரணும். வருஷத்தில் 7 நாளும் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு தொடர்ந்து எரிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு புராண கால தொடர்பாக இன்னொரு கதையை சொல்கிறாங்க. அவங்களுடைய குண்டலம் விழுந்ததுனால இந்த இடத்துக்கு மணிகர்ணிகான்னு பேர் வந்துங்கிற மாதிரி பார்வதி தேவி இங்கே வந்து நீராட வரக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்களுடைய வளையல் ஒன்று காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தவறி விழுந்து ஆற்றில் காணாமல் போயிடுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லைனா இங்கே வந்து மணிகர்ணிகா குண்ட் அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது, விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட கிணறுன்னு சொல்கிறாங்க. அந்த கிணற்றில் விழுந்து அது காணாமல் போச்சுன்னு சொல்லப்படுது. எப்படியோ அவங்களுடைய ஒரு ஆபரணம் இங்கே வந்து காணாமல் போயிருக்கிறதாகவும் அதை தேடி கிடைக்காததுனால இந்த இடத்துல 24 மணி நேரமும் பிணங்கள் எரியட்டும்ங்கிற ஒரு சாபத்தை அவங்க விட்டதாகவும், அந்த சாபத்தின் காரணமாக தொடர்ந்து இங்கே எரியூட்டப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இன்னொரு புறம் இங்கே எரியூட்டப்பட்டவங்களுடைய காதில் சிவன் ஒரு மந்திரம் ஓதுறதாகவும், அந்த மந்திரத்தின் காரணமாக அவங்க வந்து மோட்சம் போகிறதாகவும், எப்படியோ மனிதர்கள் மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த பிறவியில் பூமியில் அனுபவிச்சது போதும்னு நினைக்கிறாங்க. வாழும்போது தான் இன்னும் வாழணும்னு ஆசை, வாழ்ந்ததுக்கு பிறகு மீண்டும் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அவங்களுடைய இறுதி சடங்கு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு நடக்குது. அதனால தான் மணிகர்ணிகா காட் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒரு இடமாக கருதப்படுது. ஸோ மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளி உலக வாழ்க்கையில் வந்து பணக்காரன் ஏழை ஆடம்பரம் அது இதுன்னு எவ்வளவோ ஆட்டம் மனிதர்கள் மத்தியில் இருக்குது. கடைசியில் அடங்கி போகிற இந்த பிடி சாம்பல் கூட இல்லாமல் அதுவும் ஆற்றில் கரைக்கப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதை உணர்ந்தால் எங்கேயும் தவறுகளும் நிகழாது, தவறுகள் செய்யணுங்கிற எண்ணமும் வராதுங்கிறது தான் உண்மை. நாங்கள் நின்றுட்டு இருந்த இடமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தினங்கள் அங்கே தொடர்ந்து கொண்டு வரப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் அங்கிருந்து இறங்கிட்டோம். அவங்க நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஆனாலும் ஏகப்பட்ட மக்கள் அங்கே கூடி நின்று அந்த இறுதி சடங்கு நிகழ்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மணிகர்ணிகா காட்டுங்கிறது இப்படி தான் 24 பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். ஸோ வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா காசிக்கு வரவங்க நிச்சயமாக வரணும். எப்படி காசி விசாலாட்சி கோயில், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது முக்கியமோ, அதே மாதிரி இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வந்து இந்த இடத்தையும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப அவசியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு அமைதியான படகு குழாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் உடல்கள் எரிஞ்சிட்ருக்கு. பின்னாடி தெரியுது தான் கோயில் பிரம்மாண்டமாக தெரியுது. ஸோ வாழ்க்கைங்கிறது இப்படி தான், சந்தோஷம் துக்கம் எல்லாம் கலந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது இந்த இடத்தின் மூலமாக உணர்த்துறதுக்கு தான் இந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து விடைபெறேன். மற்றும் ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன்.